வணக்கம்ங்க. நான் கொல்லவட்டிலேருந்து மணிங்க. இப்போ மாமங்கிட்ட லோக மாமங்கிட்ட தாய் தரவு வாங்கினோம்ங்க. இப்போ அதுல இருந்து நுண்ணோட்ட சத்துக்கெல்லாம் பிரித்து காட்டு விட்டுட்டு இருக்கிறோம்ங்க. ஒரு 5-6 வருஷமா இதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்க. 1 லிட்டர் வாங்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தனியாக விட்டுருக்கிறோம்ங்க. நான் மாமன் சொன்ன அடிப்படை நாங்களும் தனியாக போட்டு எடுத்தோம்ங்க. அதை பார்க்கலாமுங்க. சாணப்பாசி நாங்களே தொயஞ்சமாக தயாரிச்சோம்ங்க. அதுவும் இருக்குது. பிரிச்சு எடுத்துங்க. அந்த கரைசலும் இருக்குதுங்க. அதுவும் இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டோ, நீங்க என்ன வெள்ளாம வைக்கிறீங்க, நீங்க முந்து ஊருங்க? எங்களுது அறிமுகம் எந்த ஊருங்க? நான் பரத்னா. சரி. வக்கீலா இருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஊர் பாண்டமங்கலம். எங்க தோட்டம் கட்டமரப்பாளையம் தான். சரி. நான் மாமாவை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சா வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருந்து வாங்கிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா இருந்தா இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சா கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணலாம். ஏன்னா 1000 சிரமமா இருந்தது. அதுக்காக அந்த வேலை கொஞ்சம் தடவட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாங்க போது உங்க வீடியோ பார்த்தோம். மாமா சொன்னாரு. அதுதான் கேட்டோன்னு கையோட கூட்டிகிட்டே வந்துட்டாரு. அதான் இடுபொருள் பாருங்க, எல்லா இடுபொருள் பாத்தீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க எப்படி பயன்படுத்துனீங்க? ரிசல்ட்லாம் நல்லா இருக்குதுங்க. நாங்க கடலைக்கு பயன்படுத்துறோம்ங்க. இப்போ எங்க கண்ணுவெளி காட்டுக்கு பயன்படுத்தினோம். சிறப்பாக இருக்குது. கண்ணுவெளி காட்டுலேயும் நல்ல மகசூல் எடுக்குதுங்க. இப்போ நிலக்கடலை போட்டு நல்ல ரிசல்ட்டுங்க. எங்களுக்கு பூச்சி விரட்டியோ கெமிக்கலோ எதுவும் அடிக்கலைங்க. எல்லாமே நல்ல பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே கரைசல் வச்சு நம்ம நுண்ணூட்டங்களும் தயாரிச்சுக்கலாங்க, பூச்சி விரட்டியும் தயாரிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணா கொடுக்கலாம் உங்க மண்ணுக்கு. நீங்க ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையும் நம்ம நுண்ணூட்டம் பண்ணிக்கலாமுங்க. இப்போ சாணப்பாசி ஒன்று இருந்துனாங்க, நீங்க அதுல எந்த இடுபொருள் போட்டீங்கன்னாலும் பல மடங்கா பெருக்கி கொடுத்துருங்க. இப்போ தொட்டிலிருந்து வர நுண்ணூட்டம் வருது இல்லைங்க, அதுல எல்லாம் சத்துல் இருக்கு. இது சாணப்பாசியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதிகமான நுண்ணூட்டம் ஆகுது இல்லைங்க. எங்களுது இலதலைகள் தானுங்க. இலதலைகளுங்க கோழி கழிவுகள், மீன் கழிவுகள் போட்டு என்ரிச் பண்ணி கொடுக்கறதான்னு. தென்னை மரத்துக்கு தென்னை ஓலையிலேயே சத்துக்களை பிரிச்சு கொடுக்கலாம்னு ஒரு சோதனை முயற்சியில் போகுதுங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்க. முட்டை அங்க இருக்குதுங்க. ஏன்னா நம்ம காட்டில நம்ம சத்து இருக்குது இல்லைங்க. வெளியில வாங்குறது இல்லைங்க. சாணப்பாசி கரைசல் பயன்படுத்தி தேங்காயோட மட்டை அதையும் போடலாம். அது போடலாம்னா சோதனை முயற்சி இருக்குதுங்க. அடுத்து தொட்டி பெருசா கட்டிக்கிட்டு அதுல போட்டுக்கலாங்க. ஏன்னா இடம் பிடிக்காது இல்லைங்க. பெரிய தொட்டியை போட்டுருங்க. தொட்டி வட்டமா போட்டோம்னா அந்த சுழற்சி நல்லா இருக்குங்க, கலக்கறக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் பூமியோட சுழற்சிக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகுதுங்க. நம்ம எல்லாமே பொருளாதார அடிப்படைங்க. அவங்க தோட்டத்துக்கு அவங்க விஞ்ஞானிங்க. அதுக்கு அமைப்பு கட்டமைப்பு பண்ணிக்கணுங்க. ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு எங்களோட ஒரு மாதிரி இருக்குங்க, உங்களது ஒரு மாதிரி இருக்கு. பொருளாதார அடிப்படையில எது வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆனா இப்படித்தான் செட்டு போட்டுதான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. வெயில்ல வச்சுக்கலாமுங்க. ஓப்பன். இப்ப நீங்க